ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கான டாபிக் வந்து லக் இஸ் ஆன் யுவர் சைட். எஸ், ஸோ இந்த டைமில் வந்துட்டு லக் உங்கள் சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அண்ட் எந்த விஷயத்தில் உங்களுக்கு லக் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஸோ லக் இஸ் ஆன் யுவர் சைட். எனக்கு அந்த கார்டை பார்க்குறப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சம் குட் திங்ஸ் ஹேப்பனிங். நல்ல விஷயங்கள் நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. சம் சர்ப்ரைசஸ் ஆல்சோ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லக் இஸ் ஆன் யுவர் சைடுன்னு சொன்னோன்னே டென் ஆஃப் கப்ஸ். லுக் அட் த கார்டு எனர்ஜி. இதுதான் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்கறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பினஸ். எஸ், நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் ஹாப்பினஸ் திரும்பி வரப்போகுது. ஃபேமிலியில் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது இருக்குது, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு இல்லை வந்து எல்டர் பர்சன் யாருக்காவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா எஸ், அதில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு டேர்ன் ஓவர் வரும், பாசிட்டிவாக மாறுவாங்க. அண்ட் அவங்களே எழுந்திரிச்சு நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் சில்ட்ரனோட ஹாப்பினஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அது ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இனி வந்து ஹாப்பினஸ் தான் நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபேமிலி விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு நியூ ஃபேமிலியை நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், அதுக்கும் நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ராங்காகும். அந்த பாண்ட் எல்லாமே நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் எஸ்பெஷலி மதரோட நல்ல கனெக்ட் ஆவீங்க. ஓகே, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மூலயமா ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் உங்களோட பர்சனல் லைஃபுக்கு. அவங்களோட சப்போர்ட் இல்லைனா வந்து அவங்களோட ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஹெல்ப். எஸ், நியூ அட்வென்ச்சர். கண்டிப்பாக ஒரு நியூ அட்வென்ச்சர் இருக்குது. ரொம்ப நாளாக எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், பாசிபிள். ஃபேமிலி ட்ரிப்போட இஸ் 100% பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு நியூ அட்வென்ச்சர் வந்துட்டு கம்ப்ளீட் உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும் அண்ட் ஒரு புது ஹோப் இருக்கும். ஃபார் சம் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நியூ நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஜேர்னி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவத்தை கொடுக்குங்க. அண்ட் அதே சமயம் ஒரு மேல் எனர்ஜி, ஒரு ஸ்ட்ராங் மேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுவாங்க. இட் குட் பி ஒரு ஃபாதர் எனர்ஜி, இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்டர் மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா சம் எல்டர் மெம்பர்ஸ். அவங்களோட ஒரு பாண்டிங் வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ், இனிமேல் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர் வருது. உங்கள் லைஃபுக்கு அவங்க ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து ரோல் மாடலாகவுமே இருப்பாங்க. அந்த பர்சனோட லைஃபாக இருக்கட்டும், அந்த பர்சனே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்துட்டு கொண்டு போவீங்க. சம்திங் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சம் பீப்புள் வந்துட்டு உங்களை நோக்கி வராங்க. யூ வில் அட்ராக்ட். ஓகேங்களா? எம்ப்ரஸ் கார்டு. சரி, இந்த கார்டு பாருங்களேன். யூ கேன் மேனிஃபெஸ்ட் திஸ் கார்டு ஆல்சோ. அவ்வளோ சூப்பர்வான ஒரு கார்டு. எஸ், சி இங்கேயுமே 10 ஆஃப் கப்ஸ் தான்.
ஓகே, வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே, see you have got strongly see, கண்டிப்பாக லக் இருக்குதா, நல்ல குட் டைம்ஸ் கண்டிப்பாக வருது தான். சரி, இந்த 2 கார்டு பாருங்களேன். யூ கேன் மேனிஃபெஸ்ட். இதை பார்த்தே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்காக தானே வெயிட் பண்ணீங்க. செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது, புது வீடு கட்டி புது இடம் நீங்கள் போவீங்க ஃபேமிலியோட. ஒரு நியூ ஜேர்னி உங்களுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகும். போகிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு லக்கு நிறைய 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 கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் லக்கே இல்லை அப்படின்னா எஸ், இனிமேல் அடுத்தடுத்த லக்கு நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இனிமேல் சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட எனர்ஜி மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இனிமேல் வந்து உங்களுக்கான பிளாக்கேஜஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கான ஓட்டங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறப்போ ரொம்ப வேகமாக நீங்கள் போகிற சூழ்நிலைகள் வரும். ஸோ ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஒரு ஃபியர்ஸ் எனர்ஜி வேண்டாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்டெப்பை நீ எடுத்து வைக்கிறதாக இருந்தாலும் ஒரு சில பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். பிகாஸ் வந்து இனிமேல் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு சில டைம் உங்கள் டெசிஷன் மேக்கிங் கொஞ்சம் குழப்பறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அந்த 10 ஆஃப் கப்ஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி. ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ எம்ப்ரஸ் கார்டு வந்துட்டு வெரி பாசிட்டிவ். சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் எனர்ஜி அண்ட் மதர் எனர்ஜி ரெண்டுமே வந்துட்டு கார்ட்ஸில் வந்திருக்கு. அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய லக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய லக்கியான பர்சன்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது அவங்க கூட இருந்தாவே, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினாவே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் பாசிட்டிவ் லக்கி பர்சனோட வந்துட்டு உங்களுக்கு பாண்டிங் இனிமேல் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட மதர், பேரண்ட்ஸ், யார்கிட்டையாவது வந்துட்டு உங்களுக்கு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா எஸ், நல்லாவே கிடைக்கும். ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கேரிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சைல்ட் லைக் கேர் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கேரிங் இருக்கும். ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நிறைய ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, ரொம்ப நாளாக நீங்கள் போராடினதுக்கான காரணங்கள் வாழ்க்கையில் லக் இல்லாமல் இருந்தது தான். ஓகே, ஸோ அந்த லக்கு இப்போ உங்களுக்கு வருது. ஸோ அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கார்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். எஸ்பெஷலி இந்த 2 கார்டும் சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் கார்டு. சி, விக்ட்ரி கார்டு. லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. எஸ், என் வாழ்க்கை மாறும், என்னைக்காவது மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சமாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கதா செய்து, அந்த ஒரு நம்பிக்கைக்கான ஒரு வெளிச்சம். எஸ், வெரி சூன் யூ ஆர் கெட்டிங் இட். ஓகேங்களா? லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும்னு போராடுறீங்களா? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள், எப்படியாவது சரி பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஃபைனலி உங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட் வரும். ஓகேங்களா? சி, லுக் அட் த விக்டரி. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வந்து தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப உயர்ந்து நிற்பீங்க. ஓகே, ஸோ சக்ஸஸ் இஸ் ஆல்சோ உங்களுக்கு தான் வருது. ஸோ லக் உங்கள் சைடில் இருக்கிறதுனால ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப், சக்ஸஸ், க்ரோத், ஒரு மரியாதை, எஸ்பெஷலி ரெஸ்பெக்ட், அதாவது பீப்புளோட ட்ரூ கலர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. பீப்புளோட ட்ரூ கலர்ஸ் எப்படி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அப்படியே உங்களை தேடி வருவாங்க, உங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களுமே அப்படியே மாறும். கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஈவெண்ட் ஒரு சில பேரோட லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். எப்போ மேம் நடக்கும்? கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகேங்களா? உடனே நாளைக்கு இல்லை அடுத்ததெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, தட் ஆல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஆஃபர்ஸ் நிறைய இதில் வருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு வருது.
ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளாக இருக்கீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளெஸ்டான ஒரு பர்சன் கூட, எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. அண்ட் வெரி மெச்சூர்டு அண்ட் நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் பிக்சராக இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியோட நல்ல பாண்டிங்கும் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா எஸ் நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? பட் இட் டேக்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். கண்டிப்பாக அது இருக்குது, லக்கு இருக்குது, எல்லாமே வரும். ஸோ பட் இட் டேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பாக நகர்ந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் அவசரப்படக்கூடாது, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ப்ராமிசஸ் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதாவது சொல்கிறீங்கனாலுமே பி கேர்ஃபுல். உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யோசிச்சுட்டு பேசுங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆல்சோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவசரம் வேண்டாம், எல்லாமே வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி குட் திங். நீங்களே கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு, நல்ல நல்ல கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ லக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.